தனிமை என்பது உங்களை அழிப்பதற்காக அல்ல, உங்களை அனைவருக்கு ஆசீர்வாதமாக மாற்றுவதற்காக. ஒருவேளை அதை பார்க்கிற பெண்களா இருக்கலாம், ஆண்களா இருக்கலாம், எல்லாரும் என்னை சுற்றி இருக்கிறாங்க. என்னோட தகப்பனார், தாயார், கணவன், மனைவி, பிள்ளைகள் எல்லாரும் இருக்கிறாங்க. ஆனா ஏதோ ஒரு கட்டத்துல நான் தனித்து விடப்பட்டது போல, ஒரு தனிமையா ஐசோலேட் பண்ணப்பட்ட மாதிரி இருக்கனே அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? என்னோட வாழ்க்கையில கூட இப்போ ரீசெண்டா சமீபத்தில் நடந்த ஒரு காரியம். என்னோட பையன் ஐசியூல இருந்த அந்த டைம்ல டாக்டர் ஒரு முக்கியமான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்ல போறாங்க. அந்த நேரத்தில் என்னோட கணவர் தற்காலிகமாக அப்போ அவங்க வந்து வெளியே போயிருந்தாங்க. நான் மட்டும்தான் இருக்கேன். அப்போ டாக்டர் என்னை கூப்பிட்டு உங்களோட பையனுக்கு இந்த மாதிரி ஒரு ஹார்ட்டில் ஒரு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்ற அந்த ஃபஸ்ட்டு அந்த ஸ்டேட்மெண்ட்டை என்கிட்ட சொன்ன பொழுது என் கூட யாருமே இல்லை. ஆனால் ஆண்டவர் அந்த நேரத்தில் கூட இருந்தார். அதை என்னால் நல்லாவே உணர முடிஞ்சிச்சு. ஏன் இந்த தனிமையான சூழ்நிலை அப்படின்னு ஒருவேளை நீங்கள் கேள்வியோடு இதை பார்த்துட்ருக்கலாம். அன்னாள் தனிமைப்படுத்தப்பட்டாங்க. அன்னாள் வந்து ஆலயத்தில் தனித்து இருந்தாங்க. ஏன் அப்படின்னா அவங்க தனிமையாக அப்படியே வந்து அவங்க ஒடுங்கி போகிறதுக்காக அல்ல, அன்னாள் மூலமாக தேசத்திற்கே ஆசீர்வாதமான ஒரு குழந்தை சாமுவேலை பெற்றெடுப்பதற்காக ஒரு பீரியட் ஆஃப் ஐசோலேஷன், அதாவது ஒரு குறிப்பிட்ட காலம் அந்த தனிமையை அவங்க ஃபேஸ் பண்ணாங்க. அதே மாதிரி யோசேப்பு ஒரு குறிப்பிட்ட நாட்கள் அந்த தனிமையை ஃபேஸ் பண்ணார். எதற்காக அப்படின்னா அவர் எகிப்து தேசத்திற்கு அதிகாரியாக மாறுவதற்கும் அவரோட சகோதரர்களை ரட்சிப்பதற்காக அவர் முன்னமே வந்து அந்த எகிப்தில் போய் அவர் சிறைச்சாலையிலேருந்து இந்த மாதிரி ஒரு ஐசோலேஷனான ஒரு பீரியடை வந்து அவர் ஃபேஸ் பண்ணார். இன்றைக்கு நீங்களும் பார்க்குறீங்களா, நான் தனிமையாக இருக்கிறேனே, என்னோட கூட எல்லாரும் இருக்கிறாங்க, ஆனால் ஏதோ ஒரு தனித்து விடப்பட்ட ஒரு ஃபீலிங் எனக்குள்ளே இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, உங்களை ஆண்டவர் ஒடுக்குவதற்காகவோ இல்லை அழிப்பதற்காகவோ இந்த தனிமை அல்ல. இந்த தனிமை ஆண்டவரோடு இன்னும் நெருங்குவதற்கும், அது மட்டும் இல்லை உங்கள் மூலமாக பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொடுக்க போகிறார். அதற்காக தான் இந்த தனிமை. இந்த தனிமையை நீங்கள் தேவனோடு என்ஜாய் பண்ணுங்கள். காட் பிளஸ் யூ.